2 அனாதைகளுக்கு உள்ளது. அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க. இப்ப அந்த சோத்துக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது. அந்த புதையல் அவங்களுக்கு சென்று அடையணும், அவங்களுக்கு கிடைக்கணும். செவர் இப்ப விழுந்துருச்சுன்னு வைங்க, புதையல் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு போயிடும். செவர் கீழே விழுந்துருச்சுன்னு சொன்னா செவத்துக்கு கீழே புதையல் இருக்கிறது அடுத்தவங்க எவனா எடுத்துக்கிடுவான். இந்த செவர் கொஞ்சம் அவங்க எல்லாம் பெரிய ஆளா போய் பிற்காலத்தில் அவங்களுக்கு உதவணுங்கிறதுக்காக உள்ள ஒரு செவர், அது புதையல். அதுக்காக நான் என்னங்க அந்த உழுவுற செவர் நிமித்தி வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவரு இதை சொல்றாரு. சொன்ன உடனே இது எல்லாம் எனக்கு கொடுத்த அருள் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சிடறாருன்னு வைங்களேன். இதை வச்சுக்கிட்டு இதெல்லாம் மெஞ்சானத்தை கொண்டு வர்றாங்க. டாபிக் தான். இந்த சம்பவத்தில் தான் மெஞ்சானம் ஒண்ணு இருக்கிறோம். என்ன மெஞ்சானம் பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், அவருக்கு வஹீல வருது, சட்டத்திட்டங்கள்லாம் வருது, அவருக்கு தௌராத் அல்லாஹ் கொடுத்தான். எவ்வளவு பெரிய பெரிய நபிமார்களே பெரிய சிலாகித்து குர்ஆன்ல அதிகமான இடத்துல சொல்ற அளவுக்கு உள்ள ஒரு நபி அவங்க. அந்த மாதிரியான ஒரு நபிக்கு ஒரு ஆள் இவருக்கு தெரியாத ரகசியமான ஞானத்தை சொல்லி கொடுக்கிறார். இதெல்லாம் மறைவான ஞானங்கள். இதெல்லாம் இந்த பையன் எப்படி ஆவான்னு எப்படி தெரியும், அதுக்குள்ள புதையல் இருக்கிற எப்படி தெரியும், இந்த ராஜா அந்த கப்பல் எடுத்துக்கலான்னு எப்படி தெரியும், இவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இவர் என்ன நபியா? நபி இல்லைங்கிறாங்க அவங்க, இந்த மெஞ்ஞானின்னு சொல்லக்கூடியவங்க எல்லாம். பாருங்க, மூசா நபி அல்லாஹ்வுடைய தூதர், இவர் மகான். மகானுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் யாருக்கு தெரியல? தூதருக்கு தெரியல. அதனால தூதர்கள் வர்றதெல்லாம் எல்கேஜி சொல்லிக் கொடுக்க தான் வருவார்கள். அதுக்கு மேல உள்ள பாடங்கள் எல்லாம் மகான்கள் ஞானிகளுக்கு என்ன செய்யும், அல்லாஹ்ட்ட இருந்து கிடைக்கும். இப்ப ஹிலருக்கு தெரிஞ்சது மூசாவுக்கு தெரியவில்லை இல்லையா? அப்படின்னு சொல்லி இதுல இருந்து ரகசியமான ஞானம் இருக்கிறது, மெஞ்ஞானம் ஒண்ணு இருக்கிறது. அந்த ஞானத்தை நம்ம அடைய வேண்டும். அது அடைஞ்சிட்டா என்னவாயிருமா? எல்லாம் அப்படி தெரியுமா? ஒருத்தர் வர்றா, உண்மை சொல்றாரா பொய் சொல்றாரா, பொய் தான் சொல்றது கண்டுபிடிச்சிடலாமா? எந்த அளவுக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்கன்னா, இந்த மெஞ்ஞானிகள் எப்படி எல்லாம் ஞானம் கிடைச்சிருமா? ஒரு ஆள் என்ன செஞ்சாராம், ஒண்ணு செஞ்சாராம். மெஞ்ஞானி பார்த்துட்டே இருந்தாராம், டேய் நீ இன்ன பாவம் செஞ்சிருக்கிற, கரெக்டா உண்மையில அந்த பாவம் செஞ்சுட்டு வந்திருக்கானா? இந்த ஒழு செஞ்சவன் அந்த பாவத்தை செஞ்சுட்டு வந்திருக்கிறானா? நீ இந்த பாவத்தை செஞ்சுட்டு நீ ஒழு செஞ்சுட்டு இருக்கிற அவன் முழிக்கிறானா? எப்படிங்க இது? நீ ஒழு செஞ்சவன பாவங்கள்லாம் கரையும் ஹதீஸ்ல இருக்குல்ல, அவ்வளவுதான் ஹதீஸ்ல கிடைக்கும். எங்களுக்கு அந்த கரைஞ்சு போற தண்ணியில என்ன பாவம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். ஒழு செஞ்சு நீ விட்ட தண்ணியை பாக்குறேன், அதுல அது இன்னது கலந்து இருக்கிறது. நம்ம சாக்கடை கலந்து கண்டுபிடிச்சிருவோம்ல, அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, பாவங்கள் கலக்கிற தண்ணியை கூட கண்டுபிடிச்சிருவாங்களாம். இந்த ஞானம் எப்படி? இது என்ன கதை? இது குர்ஆன் ஹதீஸ் இல்ல. இப்படி எவனோ ஒருத்தன் நினைச்சு ஒரு கதையை சொல்லி வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் பார்க்கக்கூடிய ஞானம் குர்ஆன்ல இருந்து கிடைக்காது. ஒழு செஞ்சா பாவம் போகும், அப்படிதான் உங்களுக்கு ஹதீஸ் கிடைக்குமே தவிர அது என்ன பாவம் செஞ்சாலும் எப்படி கரையுதுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. விஞ்ஞானிகளுக்கு அப்படியே தெரியும். என்ன பாவத்துக்காக சொல்றான், உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் நீ தான் நினைச்சிட்டு வந்த, ஆமாங்க, எப்படி தெரியும்? இது குர்ஆன்ல கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஞானத்தின் மூலமா கிடைக்கும். முதல்ல ஷரியத்துல தரிகாவுக்கு மாறி, தரிகாவுல இருந்து ஹகீகத்துக்கு மாறி, ஹகீகத்துல இருந்து மாரிபத்தை அடைந்தீர்களே ஆனால் ஞானம் கிடைக்கும். அதுக்கு மூசா நபி சம்பவத்தை ஆதாரமா காட்டுவார்கள். இதுல பல விஷயங்கள் நம்ம கவனிச்சுக்கணும். என்ன கவனிக்கணும்னு கேட்டா, அதாவது இந்த அரசன் கப்பலை உடைச்சிருவாங்கிறது இருக்குல்ல, எடுத்துக்கிடுவாங்கிறது, இது ஒரு பெரிய ஞானம்லாம் கிடையாது. உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், வெளியூர்காரங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அவ்வளவுதான். மூசா நபி வெளியூர்காரரு, அவர் இந்த ஊர் ராஜா எப்படி இருப்பாருன்னு தெரியாது. இது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த 100 பேருக்கு தெரிஞ்ச விஷயம் இது. அதாவது இதுல என்ன ரகசியம் ஞானம் என்ன இருக்குது? நல்ல கப்பல் எல்லாம் எடுத்துக்கிடுவாங்கிறது சிலருக்கு தெரிஞ்ச மாதிரி, அந்த ஊர்ல எந்த ஊர்ல அந்த ராஜா இருக்கிறானோ அவ்வளவு பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். இவர் வெளியூர்காரரு, அடே வெளியூர்காரன் உனக்கு தெரியாது, உள்ளூர்கார ஆளுகளுக்கு தெரிஞ்ச மேட்ரு. இதுல என்ன மெஞ்ஞானம் என்ன இருக்குது? இந்த கப்பல் நல்ல கப்பலா இருந்தால் அரசன் எடுத்துக்கொள்வான், டேமேஜ் பண்ண கப்பலா இருந்தால் எடுத்துக்கொள்ள மாட்டான்ங்கிறது இந்த மெஞ்ஞானம் என்ன இருக்கு? அப்படி ஒரு ராஜா இருக்கிறா, அது உலகத்துல பாக்குறவனுக்கு தெரியும். எத்தனை கப்பல் எடுத்து வச்சிருப்பான், எத்தனை பேர் பார்த்திருப்பாங்க, எத்தனை பேர் பறி கொடுத்திருப்பாங்க. இதை அவர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாரு அந்த ஏரியாக்காரரா இருக்கனால. இவர் வெளியூர்ல இருந்து இவர் தேடிட்டு வந்த ஆளா இருக்கிறதுனால இப்படி ஒரு ராஜா இருக்கிறான், இப்படி ஒரு பையன் இருக்காங்கிறது தெரியல. இதுல என்ன மேட்ரு பாருக்கு? இதுல என்ன மூசா நபியோட பெண்ண ஞானம் அவர் கூடி போச்சு? அவருக்கு என்ன மெஞ்ஞானத்துல என்ன கிடைச்சது? மெஞ்ஞானம் வேணுமா? அவர் எந்த ஊர்ல இறங்கினாலும் அந்த ஊர்ல கூப்பிட்டு கேட்டு அம்புட்டு பண்ணிடுவானால. இது சிலர் சொன்ன அந்த விஷயத்தை எந்த ஊர்ல போய் இறங்கினார் அந்த ஊர்ல கூப்பிட்டு, உங்க ஊர் ராஜா எப்படி, எங்க ஊர் ராஜாவா, நல்ல கப்பலாம் எடுத்துக்குவான சொல்லுவாங்களா இல்லையா? இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன மேட்டர் இருக்கிறது? ஒரு சாதாரண ஒரு சம்பவத்தை ஒழுங்கா புரிஞ்சுக்கிறாம பார்த்தீர்களா, ஹிலருக்கு உள்ள மெஞ்ஞானத்தை பாருங்கள். இந்த மெஞ்ஞானம் மூசாவுக்கு இருக்கிறதா? நான் உங்க ஊருக்கு வர்றேன், உங்க ஊர் முத்தவள்ளி அநியாயம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாரு, நான் வந்தவன என்ன செய்றீங்க, தொழிற்கார அப்படிங்கிறீங்க. இப்ப நான் என்ன செய்வேன், நான் மார்க்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன். அப்ப ஒருத்தன் பார்த்து சொல்றான், என்ன மார்க்கம் வச்சிருக்காரு இங்க பாருங்க, முத்தவள்ளி அப்படிங்கிறது நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்படியே சொல்ல முடியும்? முத்தவள்ளி நாங்க படிச்ச விஷயம் வேற, முத்தவள்ளி எப்படிங்கிறது முத்தவள்ளியோட பல ஆளுக்கு தெரியும்.
இதுல என்ன மெஞ்ஞானத்துக்கு என்ன இருக்குங்கிற ஒரு முத்தவள்ளி எப்படி உங்க ஊர் முத்தவள்ளி எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியவில்லை என்று சொன்னால் அதில் என்ன ஞானம் இருக்கிறது, என்ன பெரிய மெஞ்ஞானம் இருக்கிறது? அல்ல மண்டையில தட்டுறதுக்காக இப்படி செஞ்ச வேற ஒண்ணு கிடையாது. மூசா நபி எனக்கு தான் ரொம்ப தெரியும்டாங்கல்ல, இந்த ஊர் உலகத்துக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரிஞ்சான்னு கேட்கறான், அவ்வளவுதான் விஷயம். இதுல மெஞ்ஞானம்லாம் கிடையாது. ஊர்ல உள்ள வெளியூருக்கு போனா உனக்கு தெரியாத விஷயம் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லி அதான் விஷயம். இதுல ஒரு மேட்டர் கிடையாது. அடுத்து என்ன, அது கீழே ஒரு புதையல் இருக்குது அப்படிங்கிற மேட்டர் இருக்குது. இந்த புதையல் இருக்குங்கிற விஷயத்தை இது மெஞ்ஞானத்தில் தெரிந்த அவசியம் கிடையாது. இது அந்த சொந்தக்காரராக இருக்கலாம், தெரிஞ்சவராக இருக்கலாம், அந்த யாரு அநாத குழந்தையை விட்டுட்டு போனாரோ அவர் சில ஆட்களை சொல்லி இருக்கலாம், அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அது மாதிரி வகையில் ஒரு தகவல் மூலமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயம் தானே தவிர சரி இதுல இந்த தெரிஞ்சுக்கிட்டாரு இதுல என்ன பெரிய இல்மு இருக்கிறது, இதுல சொர்க்கத்துக்கு போறதுக்கு என்ன வழி இருக்கிறது, ஒண்ணும் கிடையாது. அதுக்குள்ள ஒரு புதையல் இருக்கிறது, உளுந்தா எவனா எடுத்துக்கிறோமா, இப்படி இந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு. இது எத்தனை வழிகளில் தெரிஞ்சு வச்சிருக்கலாம். அல்லது அந்த இறந்து போன ஆள் இருக்காரு அவரோட சொல்லிட்டு போயிருக்கலாம், உங்க பிள்ளை இருக்காங்கப்பா புதையல் ஒன்று இருக்கு பாத்துக்க, நீ தான் பெரிய ஆளை போய் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அந்த ஏரியாக்காரர் தானே, எந்த ஏரியாவுக்கு தேடி போறாரோ அந்த ஏரியாவில் நடந்த ஒரு சம்பவம், அது ஒரு முக்கியமான ஆளா இருக்கிறனால அந்த செய்தி அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இதுல விஞ்ஞானம் என்பதற்கோ பெரிய ஒரு மேட்டர் ஒண்ணும் கிடையாது. அடுத்து என்ன, ஒரு ஆளை ஒரு பையனை கொலை பண்ணி போடுறாருன்னு வருது. இதுலதான் மேட்டர் இருக்குது. இதுல என்ன செய்யறாங்கன்னா பெரும்பாலான விரிவுரையாளர்கள் அது சின்ன பொடிய பையன் பாலகன் சிறுவனை தான் அவர் கொலை பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சிறுவன் அவன் பின்னாடி காபிரா போயிருவான், போய் தாய் தந்தையரெல்லாம் கெடுத்துருவான் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாருன்னு சொல்லி பெரும்பாலான விரிவுரையாளர்கள் விளக்கம் சொல்றாங்க. ஏன்னு கேட்டா அதுல வரக்கூடிய பயன்படுத்தக்கூடிய வாசகம் இருக்கு பாருங்களேன், குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா ஃபன்தலகா 74வது வசனத்துல ஃபன்தலகா ரெண்டு பேரும் போனார்கள், நடந்து சென்றார்கள். ஹத்தா இதா லகியா குலாமன், ஒரு குலாமை ரெண்டு பேரும் பார்த்தார்கள். ஃபகதலஹு, அந்த குலாமை இவர் கொன்று விட்டார். அந்த அரபி சொல்லுக்கு என்ன அர்த்தம்ங்கிறதுக்காக வேண்டி நான் குலாம்னு சொல்றேன். ஒரு குலாமை அவர்கள் பார்த்தார்கள். ஃபகதலஹு, அந்த குலாமை அவர் கொன்று விட்டார். கொன்றவனை இவர் கேட்கிறாரு, அகதல்த நஃப்ஸன் ஸகியத்தன் பிகைரி நஃப்ஸின், எந்த ஒரு உயிரையும் இவன் கொல்லாம இருக்கும் பொழுது இவனே நீ கொண்ட, யாரே கொலை செஞ்சிருந்தா கொலைக்கு கொலைன்னு ஒரு சொல்லலாம். எந்த ஒரு ஆத்மாவையும் கொல்லாத ஒரு ஆளை போய் நீ எதுக்குப்பா கொல்ற மூசா நபி கேட்டாங்கன்னு வருது. அதுக்கப்புறம் அந்த இடத்துலயும் குலாம் தான் வருது. அதே மாதிரி 80வது வசனத்திலையும் அவர் விளக்கம் சொல்லுவார்ல ஏன் கொன்றேன்னு சொல்லி, அப்ப கூட என்ன சொல்லுவார், அம்மல் குலாமும், இந்த குலாம் இருக்கிறானே இப்ப காண அபவாகு முமினைனி, அவனுடைய பெற்றோர் இருவரும் முமின்களாக இருந்தார்கள், இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தார்கள். அவங்க ரெண்டு பேரையும் காபிராகவும் வழிகட்டவர்களாகவும் இவன் ஆக்கி விடுவானோ என்று நான் பயப்பட்டேன், அதனால நான் கொலை பண்ணிட்டேன்னு சொல்றார். இந்த ரெண்டு இடத்திலையும் பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னு கேட்டா குலாம் என்ற வார்த்தை பயன்படுத்து. இந்த குலாம்ங்கிற வார்த்தைக்கு இவர்கள் தப்சீர்ல செய்திருக்கிறது போல, பெரும்பாலான மொழிபெயர்ப்புகளில் செய்திருக்கிறது போல சின்ன பையன், பிறந்த குழந்தை என்றெல்லாம் அர்த்தம் இருக்கிறது. குலாமுக்கு அந்த ஒரு அர்த்தம் தான் இருக்குன்னு கிடையாது. குலாம் என்ற வார்த்தைக்கு இந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு மெஞ்ஞானத்தில் ஒன்று உதைக்கும். இவன் வளர்ந்தால் எப்படி ஆவான் என்று சொல்வது மெஞ்ஞானத்தில் வருது. சோத்துக்குள்ள புதையல் இருக்கிற மேட்ரு கிடையாது, அது தெரிஞ்சுக்கலாம், யார்ட்ட வேணாலும் கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். கப்பல் டேமேஜா போன கப்பலை எடுத்துக்கிறவான், நல்ல கப்பலை எடுத்துக்கிறவான் என்ற விஷயம் அது மெஞ்ஞானத்தில் அடங்காது, விசாரிச்சு தெரிஞ்சுக்கிற ஒரு மேட்ரு. இவன் பெரியாளா போய் காபிரா போய் பெற்றோரை கெடுத்துருவான்னு சொல்வது எதிர்காலத்தில் இவன் வளர்ந்தா என்னவோ ஆவான் என்று சொல்லக்கூடிய விஷயம் இருக்குது. இதுல என்னமோ ஒரு மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி நமக்கு படுது. இந்த 3 மேட்டர்ல ஒரு மேட்டர்ல ஒரு மெஞ்ஞானம்ங்கிறது இவங்க சொல்லக்கூடிய மெஞ்ஞானம் இருக்கிற மாதிரி படுது. அது காரணம் என்னன்னு கேட்டா, ஒரு சின்ன பையன் எப்படி கொள்றது, ஒரு தப்பு செஞ்சு ஒரு அநியாயம் பண்ணனா அதுக்கு கொண்டா கூட ஒரு ரீசன் இருக்கு, காரணம் இருக்குது. சின்ன பையன் பருவம் அடையாத பையன் 5 வயசு பையனை கொல்ல முடியுமா? ஏண்டா கொண்ட, இவன் பெரிய ஆளா போய் அவங்க அப்பா கொண்டு விடுவாங்க, இப்படி செய்ய முடியுமா? அப்ப இதுல நமக்கு தெரியாத ஒரு ரகசிய ஞானம் இருக்கிற மாதிரி இந்த ஒரு டாபிக் எல்லாம் இருக்கிறது. ஆனால் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இந்த குலாம் என்ற வார்த்தைக்கு சிறுவன்கிற அர்த்தம் இருக்கிறது. ஈசா நபி ஜக்கரியா நபிக்கு அல்லாஹ் குழந்தையை கொடுக்கும் பொழுது இன்னானு பஷிருக்க பி குலாமின், உனக்கு ஒரு குலாமை நம்ம தருகிறோம், இஸ்முஹு யஹ்யா, அந்த குலாமுடைய பேரு யஹ்யான்னு அல்லாஹ் குலாமுடைய சின்ன பிள்ளையை தான் சொல்றான், கை குழந்தைய குலாம்னு சொல்றான். அந்த அர்த்தம் குர்ஆன்ல இருக்குது, குலாமுக்கு இருக்குது. அதே மாதிரி இப்ராஹிம் நபிக்கு குழந்தையை கொடுக்கிற சொல்லும் பொழுது பஷர்னாஹு பி குலாமின் ஹலீம், சகிப்புத்தன்மை மிக்க ஒரு குலாமை நற்செய்தி சொன்னோம், இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியை தருவதாக நற்செய்தி சொன்னோம் சொல்லும் பொழுது அதுல கூட குலாம் என்றுதான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்.
அப்ப மரியம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த குழந்தை உண்டாகும் பொழுது கூட என்ன செய்யறாங்க, அன்னா யகூனு லி குலாமுன், எனக்கு எப்படி குலாமு பிறக்கும், பையன் எப்படி பிறப்பான், குழந்தை எப்படி பிறப்பான்னு சொல்லி